முகமது ஷமி வந்து அப்டேட் வந்து கேட்குறாரு. என்னோட பாடி கண்டிஷன் இப்படி இருக்கு, நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு. இவங்க வந்து செக் பண்ணியிருக்கணுமா இல்லையா முகமது ஷமி கிட்ட வந்து என்ன மாதிரி இருக்கு. இவங்க இந்தியன் முகமது ஷமி கிரிக்கெட் ஆடியோ ரொம்ப காலகட்டம் ஆயிடுச்சு. அது யாரோட மிஸ்டேக் அப்படின்னா முகமது ஷமியோட மிஸ்டேக்கா இந்தியன் மேனேஜரோட மிஸ்டேக்கான்றது நேர்கள் நீங்கள் தான் சிந்திக்கணும். கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து கோடானு கோடி பேர் இருக்கிறாங்க இந்தியாவில். நம்ம சப்கான்டினென்ட் நம்ம இந்தியன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து அடிச்சுக்கவே முடியாது கிரிக்கெட்டில். அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் நம்ம எப்படின்னா கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எடுங்க கிரிக்கெட் டீம் வந்து. கண்டிப்பாக முகமது ஷமி இல்லாத யாருக்கு பின்னடைவு அப்படின்னா அது ஷமிக்கு பின்னடையவே கிடையாது. இந்த வயசில் அவர் வந்து அழகாக ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போகலாம். இந்தியன் டீமுக்கு அவர் இருக்கும்போது ப்ளஸ் தான். பட் ஹர்ஷித் ராணாவோட ஒரு இன்க்ளூசிவ் வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வி ஷுட் கிவ் சம் மோர் டைம். ஏன்னா எடுத்தோடனே நம்ம பேசக்கூடாது. ஒரு 5 ஓடியே தான் அந்த பையன் ஆடி இருக்காரு. பட் பும்ரான்னு நீங்கள் வந்து தோள்பட்டையை அடித்து உட்கார வச்சிங்கன்னா தான் உருப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா பும்ரா உங்களுக்கு எத்தனை மேட்ச் தான் தனியாக ஆடி வந்து உங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பாரு. நீங்கள் ஒரு வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா பாருங்கள், மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு. மிச்சல் ஸ்டார்க்கு வந்து நாளைக்கு இன்ஜூர் ஆகிட்டார் அப்படின்னா ஹெசில்வுட் இருக்கார். அவர்